இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் உம்மை முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யும் பொழுது நீர் எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக எங்கள் உள்ளத்தின் கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், நோய்கள் அனைத்தையும் அறிந்து எங்களுக்கு நாள்தோறும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். உமது உடனிருப்பிற்காகவும் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இஸ்ரவேலே, செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. அவரை முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் அன்பு கூறுவாயாக என்று கூறுகிறது. மேலும் இறைவன் இஸ்ரவேல் மக்களை நோக்கி கூறுகிறார். இறைவன் அவர்களுக்கு எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றும் உள்ளத்தின் ஆசைகளை நிறைவு செய்வார் என்றும் அவர்களுக்கு நிலத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பார் என்று தெள்ளம் தெளிவாக கூறுகின்றது. இறைவனுக்கு அஞ்சி அவருடைய பெயருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று தெளிவுபடுத்துகின்றது. நாமும் இறைவனை அறிந்து அவர் விரும்புவதை செய்து அவர் கட்டளைகளை கடைபிடித்து நடப்போம். நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலிப்பு நோயால் அவதிப்பட்ட ஒரு மகனை குணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சீடர்களால் குணப்படுத்த முடியவில்லை. எனவே அவர்களை பார்த்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நம்பிக்கை குறைவால்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியவில்லை. கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என தம் அப்போஸ்தலர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறினார். நாமும் நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே ஜெபிப்போம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே வரும்பொழுது நம் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.